அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். நம்ம வீட்டில் அவசரத்துக்கு தோசை வாக்கணும் அப்படின்னா கோதுமை அல்லது மைதா ரவை இதை மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், அவசரத்துக்கு ஒரு மாவு கரைச்சி தோசை வாத்துறோம். இப்போ அதனோட கூட இன்னொரு பொருளையும் சேர்த்திங்க அப்படின்னா அந்த தோசை செம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் 2 சாப்பிட்றவங்க 4 சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு, இன்னொரு கப்பு மைதா மாவு, இன்னொரு கப்பு ரவை, இதனோட ஒரு கப்பு சோள மாவு, அதாவது மெய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெய்ஸ் ஃப்ளோர், கார்ன் ஃப்ளோர் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த சோள மாவும் ஒரு கப்பு அதனோட ஆட் பண்ணிவிட்டு நல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் 4 மாவு ஒரு கப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன், சால்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சிட்டு அதில் 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு பொடிக்காமல் அப்படியே போடுங்க. பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க ரெடியாக. தேவைப்பட்டால் நீங்கள் இதில் வெங்காயமும் சின்ன சின்னதாக நறுக்கி அதனோட போட்டு தோசை வாத்து சாப்பிட்லாம். மாவை நல்லா கரைச்சிட்டு 1 மணி நேரம் அதை ஊற வச்சுருங்க. உடனே தோசை வாத்துறாதீங்க, நல்லா இருக்காது. 1 ஹவர் அதை ஊற வச்சுருங்க. இதுக்கு பெப்பர் பவுடராக நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ரவா தோசையோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமாக 2 சாப்பிட்றவங்க 4 சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் இருந்ததுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். நான் செய்து பார்த்தேன் வீட்டில், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. நல்ல மாவை கரைச்சிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை தோசையாக வாத்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் சொன்ன மாதிரி ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.